العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: باب التيمم للوجه والكفين. தயம்மம் என்பது முகம், இரண்டு கஃபுகளுக்கு மட்டுமே. முகத்தை தடவணும், ரெண்டு கஃபையும் மணிக்கட்டு வரை தடவணும். இதுக்கு பேர் தயம்மம். இமாம் புகாரியுடைய மதுஹப் இது தான், மஸ்லக் இது தான். நம்மெல்லாம் முகத்தை ஃபுல்லாக தடவுவோம். ஒழு செய்யும்போது எப்படி முழங்கை வரை கழுவோமோ அதே மாதிரி தயம்மத்தில் முழங்கை வரை மசகு செய்வோம். ஆனால் இங்கே இருக்கிற தலைப்பு முழங்கை வரை மசகு செய்யணும்னு அவசியம் இல்லை. இரண்டு கஃப் மணிக்கட்டு வரைக்கும் தடவி கொண்டா போதும். அப்படி பஸ். தனக்கு ஆதாரமாக சொல்கிறான்னு கேள். به قال حدثنا حجاج قال حدثنا شعبة قال أخبرنا الحكم عن ذر عن سعيد بن عبد الرحمن بن أبزة عن أبيه قال عمار بهذا وضرب شعبة بيديه الأرض. ஹதரத் அம்மார் அவர்கள் என்ற செய்திகள்லாம் சொல்கிறாங்க. ஷோபா அவர்கள் தன்னுடைய ரெண்டு கையையும் பூமியில் அடித்து சும்மா அதுனாஹுமா மின் ஃபீஹி, அந்த ரெண்டையும் வாயுக்கு அருகில் கொண்டு வந்து சும்மா மசஹபிஹிமா வஜ்ஹஹு, அந்த ரெண்டு கையை கொண்டு முகத்தை தடவினாங்க. பூமியில் அடித்தாங்க. பூமியில் அடித்த கையை வாய்க்கு அருகில் கொண்டு வந்தாங்க, முகத்தை தடவினாங்க. அடுத்த கஃபை, ரெண்டு கஃபையும் தடவினாங்க. வகால நதுரு சொல்கிறார், அக்பர்னா ஷோபான் ஹக்கம் சமைத்து தர்ரான் அனிபின் அப்துல் ரஹ்மான் இபின் அப்ஸா قال الحكم وقد سمعته من ابن عبد الرحمن بن أبزة عن أبي. நேரடியாகவே இதை நான் கேட்டேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அப்ஸா இடமிருந்து, அவங்க அத்தா இடமிருந்து. கால அம்மாருன், தன்னுடைய அத்தா இடமிருந்து ரிவாயை செய்கிறாங்க.
அஸ்ஸஈர் அத்தையிப். அஸ்ஸஈர் தையிப் சுத்தமான மண். வலூஉல் முஸ்லிம் முஸ்லிமுக்கு தண்ணியாக இருக்கும். முஸ்லிமுக்கு ஒலு செய்கிற தண்ணியை போன்று. வ யக்ஃபீஹி மினல் மா, தண்ணி இடத்துல அது போதும். தண்ணிக்கு பகரமாக மண்ணை பயன்படுத்தலாம். பிஹி قال حدثنا سليمان بن حرب قال حدثنا شعبة عن الحكم عن ذر عن ابن عبد الرحمن بن عبزة عن أبيه أنه شهد عمر. அவர்கள் உமர் இடத்துல ஹாலிராக இருந்தாங்க. ஷஹீத உமர். வகால லஹு அம்மார், அந்த உமரை பார்த்து அம்மார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? குன்னா ஃபி சரியத்தின், நான் ஒரு சின்ன படையில் இருந்தோம். அஜ்னபுனா, உங்களுக்கும் குளிப்பு கடமையாயிடுச்சு, நமக்கும் குளிப்பு கடமையாயிடுச்சு. வகால தஃபல ஃபீஹிமா, நஃபக ஃபீஹிமான் மேலே இருக்கு, அதுக்கு பகரமாக தஃபல ஃபீஹிமா, துப்புனாங்க என்று இருக்கிறது. வாக்கியத்தினுடைய மாற்றத்தை மட்டும்தான் இந்த ஹதீஸில் அறிவிக்கிறாங்க. தஃபலா என்றாலும் அதாவது ஊதுறது தான். ஊதும்போது எச்சி வரும், அதான் தஃபலை. எச்சி வர அளவுக்கு ஊதுனாங்க. நஃபஹல எச்சி வராது, காற்று தான் வரும். பிஹி قال حدثنا محمد بن كثير قال أخبرنا شعبة عن الحكم عن ذر عن ابن عبد الرحمن بن عبزة عن أبي عبد الرحمن. ஒரே சொன்னது தான், எல்லாம் விஷயங்கள் மாற்றி மாற்றி பாயிண்ட்டு மாற்றி மாற்றி லபஸை மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. கால அம்மாருன் லி உமர், அம்மார் அவர்கள் உமரை பார்த்து சொன்னார்கள், தம அக்து, மண்ணில் புரண்டேன் நான், குளிப்பு கடமையான உடனே தண்ணி இல்லை, என்ன செய்கிறதுன்னு சொல்லி உடம்பு பூராத்தையும் மண்ணில் போட்டு புரட்டினேன். மண்ணில் புரண்டேன், புரண்டு விட்டு அத்தைத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி இடத்துல சொன்னேன், குளிக்கிறதுக்கு பாரமாக நான் மண்ணில் போட்டு என் உடம்பை தேய்ச்சிக்கிட்டேன், புரண்டேன். யக்ஃபீகல் வஜ்ஹு வல் கஃபைன், முகம் போதுமே, 2 கஃப் போதுமே, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். யக்ஃபியுடைய ஃபாயில் அல் வஜ்ஹ் வல் கஃபைன். இப்போ வல் கஃபானி என்றெல்லாம் இருக்கணும், வல் கஃபைன் என்று இருக்குதுன்னு சொன்னால் மஃபூல் மாஹு, 2 கஃபுடன். கஃபைன் தாரிஃப் என்ன? மஃபூல் மாஹுன்னு சொன்னால் நசபுடைய ஹாலத்து வந்துடும். சில ரிவாயத்தில் வல் கஃபானின்னு இருக்குது. யக்ஃபீகல் வஜ்ஹு வல் கஃபானின் பிரச்சனையே இல்லை. கஃபைனுங்கிறதுக்கு தாவில் செய்யணும். பிஹி قال حدثنا مسلم بن إبراهيم قال حدثنا شعبة عن الحكم عن ذر عن ابن عبد الرحمن بن عبزة عن عبد الرحمن قال شهدت عمر قال له عمار ساق الحديث. தலைப்பை போட்டுட்டு மெனக்கிட்டு அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துலேருந்து ரப்பர் இழுக்கிற மாதிரி இழுத்து கொண்டு வரார் ஹதீஸுகளை. கஃபு போதும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, புரியுதா? அங்கே போய் ஒரு ஹதீஸை, இங்கே போய் ஒரு ஹதீஸை, அவர் இப்படி சொல்கிறார், இவர் இப்படி சொல்கிறாருன்னு கடைசி முட்டும் போது பார்த்தா எல்லாம் யார்?
எல்லாம் யார்? அம்மார் அம்மார் தான் இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த ஹதீஸில் இல்திராப் இருக்குது. இல்திராப் இருக்கிற ஹதீஸை போயெல்லாம் ஆதாரமாக காமிக்கக்கூடாது. இமாம் புகாரி இந்த பாருங்கள், இந்த வழியாக வந்திருக்குது, அந்த வழியாக வந்திருக்கு, அந்த வழியாக வந்திருக்குது என்று சொல்லி தன்னுடைய அந்த தீர்மானம் சரியான தீர்மானம் என்பதற்காகத்தான் ஒரே செய்தியை எத்தனை சனது 1 2 3 4 5 6 7 சனது வரைக்கும் கொண்டு வரார். இதுலேருந்து நொண்டி குதிரைன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த குதிரை به قال حدثنا محمد بن بشار قال حدثنا غندر قال حدثنا شعبان الحكم عن مذران بن عبد الرحمن بن أوزاع النبي قال قال عمار وضرب النبي صلى الله عليه وسلم بيده الأرض கையை பூமியில் அடித்து மசஹ வஜ்ஹஹு வ கஃபைஹி. خير தலைப்பு அத்தயம்மும் லில் வஜ்ஹி வல் கஃபைன் மசஹ வஜ்ஹஹு வ கஃபை. முதாபகத்துல் ஹதீஸ் வந்துருச்சு. ஒன்றும் பேசியும் முடிக்கல, அதுக்குள்ள இடையில அஸ்ஹாபுல் லவாஹிர் அவங்களுடைய மதுஹப் இது தான். சில முஜ்தஹிதீனோட கருத்தும் இது தான். அன்னா தயம்மும் லில் வஜ்ஹி வல் கஃபைன் ஃபக்கத். எனவே வலா யல்ஸமுல் மஸ்ஹுல் மிர்ஃபகைன் சொல்லிட்டாங்க. இமாம் புகாரிக்கு இந்த கருத்து தான் சரியாக தெரிஞ்சிருக்குது. தலைப்பையே போட்டுட்டார், கேள்விக்குறிலாம் போடாமல். ஹிலாஃபன் லில் ஜும்ஹூர், பெரும்பாலான அறிஞர்கள் இதற்கு மாற்று கருத்தை கொண்டிருக்கிறாங்க. அஸ்ஹாபுல் லவாஹிர் தான் சொன்னேனே, பொதுவாக எது எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ரைட்டுன்றவாங்கண்டு, முன்பின்லாம் பார்க்க மாட்டாங்கண்டு. இது அஸ்ஹாபுல் லவாஹிர் இடத்துல சட்டம் இதான், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இடத்துலையும் சட்டம் இதான். மிர்ஃபகைன் வரைக்கும் கட்டாயம் இல்லைன்ட்டான், கஃப் போதும்ட்டான். ஹனஃபி மதுஹப்காரங்க, ஷாஃபி மதுஹப்காரங்க, மாலிக் மதுஹப்காரங்க, இந்த அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க மிர்ஃபகைன் வரை மஸஹ் அவசியம்ட்டாங்க. பெரும்பாலான சஹாபாக்களும் மிர்ஃபகைன் வரைக்கும் மஸஹ் செய்யணுங்கிறாங்க, அம்மார் போன்ற சிலரை தவிர. நிறைய சஹாபாக்கள் மிர்ஃபகைன் வரைக்கும் சொல்லணுங்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இமாம் புகாரியுடைய ருஜுஹான் அஹ்லுல் லவாஹிரின் பக்கம் இருக்குது. அதாவது அம்மாருடைய இந்த ரிவாயத்தை 7 தரீக்களை கொண்டு வந்திருக்கிறான். அதாவது 7 ஷைக்குகளை சொல்லி கொண்டு வந்திருக்கிறான். பல தரீக்குகளை கொண்டு வரும்போது ஒரு பலம் கிடைக்கிறதாக. நோக்கம் என்னண்டா, அம்மாருடைய இல்திராபை தஃப செய்வதுதான் நோக்கம். அபூதாவுதில் பாபு தயமத்தில் அம்மாரிடமிருந்து மனாக்கிப் ஆபாத் மஸஹ் செஞ்ச ரிவாயத்திற்கு புஜம் வரைக்கும் கம்கட்டு வரைக்கும் மஸஹ் செஞ்சாங்கங்கிற ரிவாயத்திருக்கிறது. அதே அபூதாவுதில் 47வது பக்கத்தில் தயமத்து பாடத்தில் இலல் மிர்ஃபகைன் என்கிற ரிவாயத்தும் இருக்கிறது. ஆகவே இந்த ஆபாது, மன்கபு, மிர்ஃபகைனுடைய ஹதீஸெல்லாம் லேஸ்படுத்தணும் என்பதற்காக இந்த ஹதீஸ் தான் இத்தனை துருக்களை வந்திருக்குது அம்மாருடைய ஹதீஸ் என்று இஸ்பா செய்கிறாங்க. ஜும்ஹுரின்னு சொல்கிறாங்க, இமாம் புகாரி அவர்களை இதை கொண்டெல்லாம் இந்த இல்திராபெல்லாம் ஒன்றும் தப்பா ஆகாது. இல்திராப் ஹதீஸை ஆதாரமெல்லாம் எடுக்கக்கூடாது.
ஆகவே ஜும்ஹூரீன்கள் அவங்களுடைய ஆதாரம் என்னண்டா தாரகுத்னியில் இருக்குது, முஸ்தத்ரக் ஹாக்கிமில் இருக்குது, மருஃபான ஹதீஸ். ஜாபிர் இப்னு அப்துல்லா அதுக்கு ராவி. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தயம்முமு லர்பத்தானி லர்பத்துன் லில் வஜ்ஹி வ லர்பத்துன் லில் யதைன் இலல் மிர்ஃபகைன். இவ்வளவு தெளிவாக இருக்கு. இந்த ஹதீஸுடைய ராவி ஜாபிர் இப்னு அப்துல்லா. அத்தயம்முமு லர்பத்தானி லர்பத்துன் லில் வஜ்ஹி வ லர்பத்துன் லில் யதைன் இலல் மிர்ஃபகைன். இந்த ஹதீஸு தாரகுத்னி ஜில்து 1 180 சஃபஹாவில், முஸ்தத்ரக் ஹாக்கிமில். ஹைர், அவங்களுக்கும் ரிவாயத்து இருக்குது, இவங்களுக்கும் ரிவாயத்து இருக்குன்னு வச்சுக்கோமே. கஃபுக்கும் போதும் மிர்ஃபகைன் வரைக்கும் ரிவாயத்து இருக்குது. இப்போ ஜும்ஹூரியன்களுடைய கருத்து யாசின் மூலமாக ரொம்ப கூடுதல் பலம் பெறுகிறது. தயம்மத்துக்குடைய அசல் ஒலுவில் மிர்ஃபகைன் வரைக்கும் கழுவியே ஆகணும். அப்போ அதுக்கு பிரதிநிதியாக இருக்கிறதுல மசகலையும் மிர்ஃபகைன் வரைக்கும் தடவுறது தானே முவாஃபகத்தாக இருக்கும். ஒலுவுக்கு மிர்ஃபகைன் வரைக்கும், தயம்மத்துக்கும் மிர்ஃபகைன் வரைக்கும் என்கிற அந்த கியாஸுக்கு முவாஃபகத்தாக இருக்கிறது. அம்மார் இப்னு யாசிர் இந்த ஹதீஸுக்கு சொல்கிறாங்க, ஜும்ஹூரியன்கள் தெரியாதனமாக அவங்களா இஷ்டத்துக்கு ஒலுவுக்கு கையை முகத்தை கழுவணும், குளிப்புக்கு உடம்பு பூரா கழுவணுண்டு மண்ணில் போண்டு பிறந்தவங்கட்டான். இன்னமா அப்போ தான் நபி சொன்னாங்க, சரியில்லைப்போ உன்னுடைய கியாஸு ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு, இன்னமா கான் எக்ஃபீகான் தல்ரிபியதிக்கல் அரு சும்மா தன்ஃபக் சும்மா தம்ச பீமா வஜ்ஹ கஃபைக் என்று சொல்லியிருக்கிறாங்க. இங்கே நோக்கம், அசல் நோக்கம் தயமம் எப்படி செய்யணும் என்று நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கலை. தயமத்தின் பக்கம் இஷாரா செய்தல் தான் நபியுடைய நோக்கமாக இருக்கிறது. பூமியில் போன்று பொருளை தேவையில்லை, கையை அடித்து தயமம் செஞ்சால் போகுதுன்னு சொல்லி. பாபுன் அஸ்ஸஈது தய்யிப் வலூஉல் முஸ்லிம் யக்ஃபீஹி மினல் மா. சுத்தமான மண் முஸ்லிமுடைய ஒது செய்யும் தண்ணியாக இருக்கிறது. ஆவுக்கு ஜபர் யக்ஃபீஹி மினல் மா, தண்ணிக்கு பகரமாக அதுவே போதும் தான் தலைப்பு. வகாலல் ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, தங்கள் தலைப்புக்கு ஆதாரமாக கொண்டு வராங்க. யுஜுசி உஹு தயம்மும் மாலம் யுஹதிஸ், ஹதஸ் ஏற்படாத காலமெல்லாம் அந்த தயமம் அவனுக்கு போதுமானதாக இருக்கிறது. யுஜுசி உஹு, பொது செஞ்சால் திரும்பவும் ஹதஸ் ஏற்பட்டால் தான் பொதுவு போவோம். தயமம் செஞ்சால் திரும்பவும் ஹதஸ் ஏற்பட்டால் தான் தயமம் போவோம். அம்மா இப்னு அப்பாஸ் வஹுவ முத்தயம்மிமுன், தயமம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் இப்னு அப்பாஸ் இமாமத் செஞ்சிருக்கிறான். அம்மா இப்னு அப்பாஸ் வஹுவ முத்தயம்மிமுன், இப்படி ஒழு செஞ்சுட்டு இமாமத் செய்யலாமோ அதே மாதிரி தயமம் செஞ்சிட்டோம் இமாமத்தும் செய்யலாம். வகால யஹ்யா இப்னு சயீத் லா பாஸ பிஸ்ஸலாத்தி அல சபஹா, உப்பு நிலம் உவர் நிலம் இதன் மீது கொள்ளுவதில் தப்பு இல்லை. தயம்முமு பிஹா, அந்த சபஹத் அந்த உப்பு மண் உவர் மண் அதை கொண்டு தயமம் செய்வதிலும் தப்பு இல்லைன்ட்டான்.
به قال حدثنا مسدد قال حدثنا سعيد قال حدثنا يحيى بن سعيد قال حدثنا عوف قال حدثنا أبو رجاء عن عمران قال كنا في سفر مع النبي صلى الله عليه وسلم நபியோட ஒரு பயணத்தில் இருக்கிறோம். இன்னா அஸ்ரைனா அத்தா குன்னா ஃபி ஆகிரில் லைல். பயணம் தொடர்கிறது, தொடர்ந்து பயணம் செய்கிறோம். அஸ்ரைனா, அஸ்ரா ராத்தில் பயணம் செய்கிறது. கடைசி முடிவாக ஆகிரில் லைலுக்கு வந்துட்டோம். மணி 2:30 மணி 3 மணி. வக்கானா வக்காத்தன், வக்கானா வக்காத்தன், தூக்கம் மேலிட்டு விட்டது. எங்களை மிகச்சிடிச்சு தூக்கம். இனிமேல் பயணத்தை தொடர முடியாது, தூங்கி தூங்கி உழுவுறோம். வக்கானா வக்காத்தன், தூக்கம் மேலிட்டவர்களாக விட்டோம். வலா வக்காத்த ஹலா இந்தல் முசாஃபிரி மின்ஹா, பயணிகளிடத்தில் இதைவிட இன்பமான தூக்கம் எதுவுமே இல்லை. அப்படியே தூங்கி போய் 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 பயண கலைப்பில் இந்த ராத்திரி, கடைசி ராத்திரியில் தூங்குறது இருக்கிற அருமையிலும் அருமை. வக்கா அஹலாம் இந்தல் முசாஃபிரி மின்ஹா, வலா வக்காத்த அஹலா இந்தல் முசாஃபிரி மின்ஹா. பமா ஆயக்கலனா இல்லா ஹர்ரு ஷம்ஸ், நல்ல தூக்கம். எங்களை விழிக்க செய்யவில்லை சூரியனுடைய உஷ்ணம் தவிர. வெயில் பட்ட பின்னால் தான் எந்திரிக்கிறோம். சூரியன் உதயமாயிடுச்சு, ஃபஜ்ர் சுபு சாதிக்கு ஒன்றும் தெரியல, எல்லாம் தூக்கம், ஒரு ஆள் பாக்கி இல்லை. ஹர்ரு ஷம்ஸை தவிர வேறு எதுவும் எங்களை விழித்தாட்டவில்லை. சூரிய வெளிச்சம் மேலே பட்டு சுள்ளுண்டு சுட்டுச்சு, அப்போ தான் நாங்கள் எந்திரிக்கிறோம். பகான் அவ்வளோ மணி ஸ்தைக்கல் ஃபுலானுன் தும்ம ஃபுலானுன் தும்ம ஃபுலானுன். முதல்ல எந்திரிச்சது இவரு, அடுத்து எந்திரிச்சது இவரு, அடுத்து எந்திரிச்சது இவரு. யுசம்மீஹிம் அபூ ரஜா நசியாவுன். இந்த ராவி தொடரில் அபூ ரஜா என்கிற ஷேக் இருக்கிறாங்களா, அவங்க சொன்னாங்களாம் பேரெல்லாம். ஃபுலானுன்னு சொல்ல, அவங்கள்ட்டேன்னு கேட்டால் அவுஃபுக்கு மறந்து போச்சு பேர். யுசம்மீஹிம் அபூ ரஜா, அபூ ரஜா பேரெல்லாம் சொன்னாங்க. ஃபனசி அவுஃபுன். நாலாவதாக உமர் இப்னுல் கத்தாப் எந்திரிச்சாங்க. சும்மா உமர் இப்னுல் கத்தாப் அர் ராபி. வகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா நாம லம் நூகிலுஹு. நபி தூங்குனாங்கன்னா நாங்கள் எழுப்ப மாட்டோம். பொதுவாக எப்போதுமே நபி தூங்குனாங்கன்னா தூங்க விட்டுருவோம், நாங்கள் எழுப்ப மாட்டோம். இப்போ நபி இப்போ தூங்கிட்டு இருக்கிறாங்க, அப்படித்தானே? உமர் 4வதாக எந்திரிச்சிட்டாங்க, நபி தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் நபியெல்லாம் எழுப்ப மாட்டோம். ஏன்? ஹத்தா யகூனு யஸ்தைகிது, அவங்களாகவே எந்திரிக்கணும் என்பதற்காக. நபியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால தூங்க வச்சாலும் அல்லாஹ் தூங்க வைக்கிறான், எழுப்புனாலும் அல்லாஹ் எழுப்புறான். ஆக நாங்கள்லாம் குறுக்கால போற மாட்டோம். ஹத்தா யகூனு யஸ்தைகிது, அவர்களாகவே விழிக்கின்ற வரை. ஏன் இப்படி நாங்கள் செய்வோண்டா, அலி அண்ணா லா நத்ரி மா யஹதுஸு லஹு ஃபீ நௌமிஹி,
அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. தூங்கி கொண்டு இருக்கும்போது கூட வகை வருவதற்கு சான்ஸ் உண்டு. அண்ணாலா நதிரி மா யஹது சுலஹு ஃபீ நௌமி, நாம் அறிய மாட்டோம் அவர்களின் தூக்கத்தில் அவர்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்பதை. ஹைர், இடையில இது ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். நபி அவர்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க, எழுப்ப முடியாது எங்களால், நாங்களாம் எழுப்பி பழக்கமும் இல்லை. பலம்மா ஸ்தைகல உமர், நான்காவதாக உமர் விழித்த போது, ராமா அசாபன்னாச, ஜனங்களுக்கு ஏற்பட்டதை எல்லாம் பார்த்தபோது, அடா எல்லாமே தூங்குறாங்களே என்று. வகான ரஜுலன் ஜலீதன், அவர் ஒரு திடகாத்திரமான தைரியமான ஒரு மனிதர். அவர் கப்பர அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ரஃபா சௌத்தஹு பி தக்பீர், சவுண்டு போட்டு தக்பீர் சொன்னார். நபியை பக்கத்தெல்லாம் போய் எழுப்பல, எல்லாத்தையும் எழுப்புற மாதிரி சவுண்டு போட்டு உமாசால யு கப்பீரு தக்பீர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எர்ஃபவு சௌத்தஹு பி தக்பீர், தக்பீருடைய சவுண்டு கூட ஆகிட்டே இருக்குது. அத்தஸ்தைகல் அலி சௌத்திஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் தக்பீர் சத்தத்தை கேட்டு நபி எந்திரிச்சிட்டாங்க. அத்தஸ்தைகல் அலி சௌத்திஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சவுண்டை கேட்டு நபி எந்திரிச்சிட்டாங்க. பலம் ஸ்தைகல ஷகவ் இலைஹி அல்லதி அசாபஹும், நபி விழித்த போது சஹாபாக்கள்லாம் நபி இடத்துல போய் முறையீடு செஞ்சாங்க அவங்களுக்கு ஏற்பட்டதை பற்றி. வகால் லா லயிர் அவ் லா யதீர், அதெல்லாம் ஒன்றும் பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. தூங்குறதுக்கெல்லாம் அல்லா தாலா மன்னிப்பு உண்டு. விழித்து கொண்டு இருக்கும்போது தொழுவலன்னா அடி உண்டு, உத உண்டு. விழிப்பு வந்தோம் தொடர்ந்து தூங்கினா உத உண்டு. தூங்கிட்டே தொடர்ந்து இருந்து ஃபஜ்ர் வந்தது தெரியாமல் தூங்கிட்டு இருந்தால் லா லயிர் லா யதீர் திருத்தஹிலு, புறப்பட்டுருங்க இங்கேருந்து, சரியாக வராது. தூங்க வச்ச இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. இர்தஹிலு ஃபர்தஹல, உடனே நபி புறப்பட்டுட்டாங்க. புறப்படுங்கன்னு சொல்லிட்டு நபி டக்குன்னு அங்கே இல்லை, நபி புறப்பட்டுட்டாங்க. ஃபசார கைர பஈதின், கொஞ்சம் தூரம் போனாங்க. அந்த இடத்த விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போனாங்க. சும்மா நஸல, கீழே இறங்கினாங்க. ஃபதஆ பில் வலு, தண்ணியை கொண்டு வர சொன்னாங்க. தவல்ல, ஒது செய்து கொண்டார்கள். நூதிய பி சலா, வாங்க சொல்லப்பட்டது. ஃபஜ்ருக்கெல்லாம் இப்போ 7 மணி 7:30 மணிக்கு தொழுகிறாங்க. வாங்க சொல்லப்பட்டு நூதிய பி சலா ஃபசல்லா பின் நாஸ், ஜனங்களுக்கு தொழ வைத்தாங்க. கலா தொழுகையும் ஜமாத்தா தொழுவலாம் தெரிஞ்சு போச்சு. சல்லா பின் நாஸ் ஃபலம்மன் ஃபத்தல மின் சலாத்திஹி, தொழுது முடித்த போது, இதுதான் அசல் பாயிண்ட். பெரிய ஹதீஸ் இது, அதில் அசல் பாயிண்ட் இதுதான். ஃபலம்மன் ஃபத்தல மின் சலாத்தி, தொழுது முடித்த போது, இதன் ஹுவ பி ரஜுலின் முஅத்தஸிலின், தனியாக ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கிறார் தொழாமை. இதன் ஹுவ பி ரஜுலின் முஅத்தஸிலின் லம் யுஸல்லி மஅல் கௌம், மக்களோடு சேர்ந்து தொழுவலை. நபி கேட்டாங்க, மா மனஅக யா ஃபுலான் அன் துஸல்லிய மஅல் கௌம், உன்னை தடுத்தது எது? மக்களோடு சேர்ந்து ஏன் நீ தொழாமல் நிற்கிறீங்க?
மா மனாக யா ஃபுலான் அன் துஸல்லிய மஅல் கௌம். சொன்னார் அவர், அசாபத்தனி ஜனாபத்துன் வலாமா, குளிப்பு கடமையானவனாக இருக்கிறேன், தண்ணி இல்லை நபியே. சொன்னாங்க, அலைக பிஸ்ஸஈத் ஃபஇன்னஹு யக்ஃபீக், மண்ணை பயன்படுத்துப்பா, அது போதும். அலைக பிஸ்ஸஈத், மண்ணை பயன்படுத்து. ஃபஇன்னஹு யக்ஃபீக். எல்லாருக்கும் தண்ணி கிடச்சிச்சு, ஒழு செஞ்சாங்க, அது செஞ்சாங்க, இது செஞ்சாங்க. ஆனால் குளிக்கிற அளவுக்கு ஒரு தண்ணி கிடைக்கல. அதனால் தொழாமல் நின்றார். அப்போ சொன்னாங்க, மண் இருக்குல்ல, மண்ணை பயன்படுத்திக்கோ, சுத்தமாகிக்குன்னு சொல்லிட்டாங்க. சும்மா சாரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பயணம் தொடர்கிறது. ஃபஜ்ர கலாவா தொழுதுட்டு குளிப்பு கடமையானவருக்கு தயமம் செஞ்சுக்கிட்டு தொழுதுக்கோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பயணம் தொடர்கிறது. சாரன் நபி புறப்பட்டாங்க. ஃபஸ்தகா இலைஹின் நாசு மினல் அதஷ், தாகமாக இருக்கிறது, குடிக்க தண்ணி வேணும்னு சஹாபாக்கெல்லாம் நபி இடத்துல வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க, ஷிகாயை செஞ்சாங்க. ஃபஸ்தகா இலைஹின் நாசு மினல் அதஷ் பனசல, அப்படியான்னு சொல்லி கீழே இறங்கி ஃபதஆ ஃபுலானன், ஒரு ஆளை கூப்பிட்டாங்க. கான யுசம்மீஹி அபு ரஜா, அந்த ஆள் பேர் என்னான்னு அபு ரஜா பேர்லாம் சொன்னார். நசியஹு அவுஃபும், அவுஃபுக்கு மறந்து போயிடுச்சு. அடுத்து தஆ அலியன், அலியையும் கூப்பிட்டாங்க. அங்கே கூட 4 பேரில் ஒவ்வொரு பேர் மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருந்துச்சு, பிரபல்யமானவங்க உண்டு. இங்கேயும் 2 பேரை கூப்பிட்டாங்க, ஒரு ஆள் பேரை மறந்துட்டார். அலி பேர் மட்டும் ஞாபகத்தில் இருக்குது. ஃபகால இத்ஹபா ஃபப்தகியா அல்மா, போங்க, நீங்கள் 2 பேரும் போங்க, 2 பேரும் போய் தண்ணி எங்கே இருக்குன்னு தேடிட்டு வராங்க. சஹாபாக்கெல்லாம் குடிக்க தண்ணி வேணுமா, எனவே நீங்கள் 2 பேரும் போய் அக்கம் பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் போய் ஃபப்தகியா அல்மா, தண்ணீரை தேடுங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹி பிஹம்தி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்தி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.